இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 24 ஹவர்ஸ எப்படி செலவு பண்ணணும்னு தெரியவே இல்ல. ஏன்னாக்கா, செல்ஃபோன் வந்து நம்மள ஆட்டி படைச்சுட்டு இருக்குது. இந்த செல்ஃபோன் ஆட்டி படைக்கிறதுனால, வி ஆர் வேஸ்டிங் சோ மச் ஆஃப் டைம். அந்த ஒரு பொறுப்பே கிடையாது. நான் இத செய்யலாமே, இத யோசிக்கலாமே, நான் இத பண்ணலாமே, எப்படியாச்சும் முன்னேறலாமே, நானு அடுத்தது நான் என்ன செய்ய முடியும்? அப்படின்லாம் நம்ம யோசித்தா, கண்டிப்பா இதுதான் நமக்குள்ள வேலை செய்கிற பொறுப்புகள். வேதத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நெறைய இருக்கிறது, நெறைய இருக்கிறது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நோவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்கா, கர்த்தர் வந்து என்னைக்கோ எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நடக்கப் போற ஒரு காரியத்த சொல்ட்டார் நோவா கிட்ட. என்ன சொன்னாருனாக்கா, நீ வந்து போயிட்டு ஒரு பெரிய பேழைய நீ கட்டுன்னு அத பொறுப்பெடுத்து எந்த கிண்டல் வந்தாலும், கேலி வந்தாலும், எது வந்தாலும், என்ன பண்ணாலும் கண்டுக்கவே இல்ல. கர்த்தர் எனக்கு குடுத்தாரு. கர்த்தர் எனக்கு சொன்னாரு. அதோடைய அகலம், அதோடைய நீளம், ஆழம் எவ்வளோ பெருசா இருக்கணும்ன்றத அவர் எல்லாத்தையுமே பொறுப்பெடுத்து அவரு ரொம்ப அழகா செய்து முடிக்கிறாரு. ஸோ வாழ்க்கையில நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை இந்த இந்த வாழ்க்கையில நான் செய்ய போகிற காரியங்கள், ஆண்டவரே அது எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கிறது? நம்ம எல்லாருமே உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய காரியம், இன்னைக்கு நான் எப்படி பிரயோஜனப்பட்டேன் இந்த உலகத்துல? என் பொறுப்பு அதுதான். நான் எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கிறேன்? எத்தனை பேருக்கு நான் பேசினேன்? எத்தனை பேருக்கு நான் ஜெபம் பண்ணேன்? எத்தனை பேருக்கு நான் ஆறுதலா இருந்தேன்? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஸோ தவற விடாதீங்க.